Hello, welcome back to Saranagal YouTube channel. Guys, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட மட்டன் பிரியாணி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருந்து கொலப்பாக்கம் பக்கம் தான். கொலப்பாக்கத்துல ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க போயிட்டு வாங்கலாம்னு தான் இருந்தேன். சரி நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பார்ப்போம். ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வருதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆர்டர் போட போறேன். வாங்க. ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ரெடியாகவே வச்சுருக்கோம். அவங்ககிட்ட போயிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு ஒரு மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் போட்டுட்டோம். அந்த மட்டன் பிரியாணியோட ரேட் எவ்வளோன்னா 359 ரூபா வருது ரேட்டு மட்டன் பிரியாணி. ஓகேங்களா? இந்த டைமில் ஆஃபர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் நம்ம அப்டேட் பண்ணி ஆஃபரில் போய் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 60 ரூபா, 80 ரூபா, 120 ரூபா, 140 ரூபா, 160 ரூபா வரைக்கும் இருக்குது. இது 160 ரூபான்றது ஸ்பெஷல் ஆஃபரு. அந்த ஸ்பெஷல் ஆஃபரை அக்செப்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 359 இருக்கிறது 234 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஆர்டர் போட்டுட்டு இதோட டேஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேஎஃப்சி வீடியோ மாதிரி இதுவும் ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ப்ரைடு ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்து எப்படி இருக்குது, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் வாங்க. இருந்துச்சா? ஆர்டர் போட்டுடலாம். போட்டாச்சு. 234 ருபீஸ் 0.58. ஓகேங்களா? போட்டாச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக இது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்ப்போம். ஆர்டர் வந்து ஓகே ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. இந்த ஜொமேட்டோவில் நான் இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 2 ரூபா, 1 ரூபா. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபீயே கிடையாது. ஜொமேட்டோ உள்ளே வரும்போது நான் ரொம்ப வருஷமாக ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். கோல்டு யூஸராக தான் வச்சுருக்கேன். ரீசெண்டாக இப்போ லாஸ்ட்டாக கோல்டு வந்ததுலேருந்து கோல்டு யூஸராக தான் இருக்கேன். ஆனால் 2 ரூபா இது எதுக்கு தேவையில்லாத பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு போடுறவங்க 2 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 ரூபா 90 பைசா வந்திருக்கு ஒரு ஆளுக்குன்னா. எனக்கு தெரிஞ்சு வித்தவுட் ரெஸ்டாரண்ட் இல்லாமலே பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க போல ஜொமேட்டோ. பட் எனக்கு ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர்னு 160 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆர்டர் போட்டாச்சு. நேரில் போயிருந்தேன்னா 160 ருபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம். அதனால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இப்போ டெலிவரி பார்ட்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லலாம். கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் போட்டுட்டோம். ஆர்டர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் காட்டுச்சு. இப்போ பாருங்க 24 மினிட்ஸ் காட்டுது. ஆன் டைம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஆகிட்டு இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டெலிவரி பார்ட்னர் கூட அசைன் பண்ணல. என்ன ஆச்சுன்னு தெரில. அதே மாதிரி ரீசெண்டாக நான் ஜொமேட்டோவில் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் நான் நிறைய ஆர்டர் போடுவேன் தான். பட் ஃபுட்டு வைஸ் வந்து சில டைம் சரியில்லைன்னா ஃபஸ்ட்லாம் சப்போர்ட்டு வந்து எங்கேஜிங்காக இருக்கும். இப்போலாம் சப்போர்ட் பர்சன் யாருமே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. இது குறையா சொல்ல, ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா எது கேட்டாலும் எந்த ஒரு சப்போர்ட் கேட்டாலும் அந்த ஃபுட்டு நல்லா இல்லை. என் தம்பி பர்த்டேக்கு கேக் ஒன்று ஆர்டர் போட்டு கேக் கெட்டே போயிடுச்சு. நான் வந்து அதுக்கு ஜொமேட்டோவில் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி பண்ணுறேன். அதுக்கு அந்த கேக் வந்து 600 கிட்ட வந்தது, 560. நான் ஜொமேட்டோ பண்ணுறேன், அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் கான்டாக்ட் ஜொமேட்டோ மெயில் ஐடி, ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடியை இது பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. கடுப்பாயிடுச்சு எனக்கு. அந்த மெயிலுக்கு நான் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஃபாலோ பண்ணியிருப்பேன். அந்த மெயிலும் இந்த மாதிரி பண்ண முடியாது, அதனால் அமௌண்ட் எதுவும் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு சாரி, தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் அஸ் மட்டும் சொல்கிறேன். அதனால் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்குது சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும். ஜொமேட்டோ கிட்டேருந்து நீங்கள் மிடில்வேராக ஆக்ட் பண்ணுறீங்க. எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் உங்கள் கையில் இல்லை. ஆனால் சென்ட்ரல் மிடில்வேராக இருந்துட்டு எல்லாச்சும் வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அதை மீன் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் சப்போர்ட்டை நல்லா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்னும் பாருங்கள் 24 மினிட்ஸ் தான் காட்டுது. இன்னது லைவாக போயிருந்தேன்னா மோஸ்ட்லி இன்னது ஒரு 10 மினிட்ஸில் வந்து வாங்கிட்டு வருவேன். பட்டு
இந்த பாருங்க நம்ம ஒரு சோம்பேறித்தனமா என்னன்னே தெரில. பாருங்க நம்மளோட லைஃப் ஜென்ரேஷன் வளர வளர ஃபர்ஸ்ட்லாம் ஹோட்டல்னா போனோம்னா போயிட்டு டைரக்ட்டா போய் வாங்கின்னு வந்துருவோம். ஹோட்டல் போய் வாங்கின்னு வந்துரும். அந்த ஒரு மக்களோட சைக்காலஜி வந்து இந்தியன் பீப்பிளா என்னன்னு தெரியல. அந்த ஆஃபர்ன்னு ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு, அந்த ஆஃபர வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த குடுத்துட்டு இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து டபுளா வாங்குற மாரி ஒரு ஒரு ப்ராசஸ் மாரி நடக்குதோன்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நான் சொல்றேன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. அந்த ஆஃபர்னு ஒரு விஷயத்துல ஸ்டில் எவ்வளோ பெரிய யாரா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, டவுன்ல வந்து அந்த ஆஃபர்ன்ற ஒரு விஷயத்துல வந்து ஸ்டக் ஆயிட்டு, அந்த ஆஃபருக்காகவே போராடிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன் நானே ஆஃபர்ல தான் கடைசியில ஆர்டர் போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து மைண்ட் செட்டை வந்து இப்படி எப்படி சொல்றது, இப்படி வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்போ கம்மிங் பேக் டு நார்மல் நம்ம இதுக்கு வந்தோம்னா இன்னும் பாருங்க, இட்ஸ் ரியலி ஹாட் அவுட் சைட், ப்ளீஸ் ஆஃபரிங் ட்ரிங்கிங் வாட்டர் டு டெலிவரி பார்ட்டர்ஸ். ஓகே, கொடுக்குறோம், தண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாருமே ஈஸியாக. என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் 22 மினிட்ஸ் கழிச்சு இப்போ 24 மினிட்ஸ் கழிச்சு தயவு செஞ்சு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுங்க. டெலிவரி பார்ட்டர் கொடுத்துட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு அவருக்கு குட் பாய் சொல்லுங்க. கைஸ், ஃபைனலாக முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆர்டர் வாங்கியாச்சு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 377. ஓகேங்களா, பாருங்க. ஆனால் நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்னா 234க்கு வாங்கணும். ஆக்சுவலாக 160 rupees ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஜொமேட்டோலேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்ம டெலிவரி பார்ட்னர் வந்து சேஃபாக டெலிவரி பண்ணதால அவர் வந்து நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். அவர் பேர் வந்து என்ன பேர், எம்டி குருஷேடம் கொடுத்ததால போட்டுட்டு எல்லாமே வச்சு கொடுத்துருவோம் அவருக்கு. எல்லாத்தையும் போட்டு சப்மிட் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். அண்ணன் சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணன் உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ கேசரி ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சால், அப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் தான் பொட்டலம் கொடுத்துருக்காங்க, பொட்டலம் பேஸ்டு. வெறும் அப்படியே லைட்டாக மடித்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணலை. ஒரு ரப்பர் பேண்டு கூட போடல. பிரிக்கிறோம், பிரிச்சுட்டு மட்டன் பிரியாணி ஆஃப் போட்டேன். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது குவான்டிட்டி. நான் கொஞ்சம் நிறைய வரும்னு எதிர்பார்த்தேன், ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாம் பேப்பர் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. எஸ், சேலம் ஆர்ஆர் பிரியாணியில இவ்வளோ கம்மியாக தான் குவான்டிட்டி தருவாங்களா? எல்லாருமே நான் கேள்விப்பட்ட வரைக்குமே சரி அப்படி தருவாங்க இப்படி தருவாங்கன்னாங்க. பட் குவான்டிட்டி வைஸ் இவ்வளோ கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் பாருங்க, தெரியும் உங்களுக்கு, தெரியுங்களா? ஒரே ஒரு முட்டை வச்சிருக்காங்க, அப்புறம் 1 2 3 பீஸ் வச்சிருக்காங்க. 4 4 மட்டன் பீஸு, கொஞ்சோண்டு ரைஸு, 1 2 3 4 4 பீஸ் தான் இருக்கு. கொஞ்சோண்டு ரைத்தா, கொஞ்சோண்டு பிரிஞ்சால், ரைஸா, கேசரின்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த கலரில் இருக்கு. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பைட்டு போய் பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலி எனக்கு மட்டனே பிடிக்காது, பட் இருந்தாலும் சரி மட்டன் சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். பீஸ் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது, கொஞ்சம் உதிரி உதிரியாக அழகாக வந்து என்ன இருக்குது. ரெண்டாவது பீஸ் பாருங்களா, இது எலும்பு பீஸா நல்லி. அது எப்படி இப்படி வச்சு பண்ணால் உதிரும் சொல்லுவாங்களே. என்னடா உதிரல. ஓகே தான், சரி ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு போவோம். ஒரு கொஞ்சம் பீஸு கொஞ்சம் ரைஸு வச்சு அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம இந்த மண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. ஓகே, கொஞ்சம் மசாலா ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் உப்பும் எனக்கு லைட்டாக உப்பு தூக்கலாக தெரியுது, இருக்குது. பட் ஓகே, மட்டன் பிரியாணி அந்த டேஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக இறங்கும் போது தான் அந்த மட்டனோட ஃபீலே போயிடும். மறுபடியும் ஒரு பைட். ஆனால் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு அதிகமாக வச்சுருக்கோம். இப்போ அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக இதுவாக இருக்கும். முட்டையோட சாப்பிடும்போது சூடாக இருக்கும். லைட்டாவோட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எது நாட்கள் எவ்வளோ முடிச்சு அவுக்கலாம், இந்த முடிச்சு அவுக்குறதுனா கஷ்டம். அது என்ன டெக்னிக்கில் எப்படி போடுறாங்கன்னே தெரியல. இந்த முடிச்சா வழியாக அவுத்தாச்சு. பிரெட் ஆம்லேட் கொஞ்சமாக, பிரெட் ஆம்லேட்ன்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம். மறுபடியும் இதே பிரச்சனை. இதுவும் லைட்டாக நான் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். இப்போ டேஸ்ட் இதோட பைட்டு டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன். ஸ்வீட்டு லாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஆனியனு ஏலக்காவாக இருக்குது, ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கைஸ். இந்த போரூர் பாய் கடை சைடில் ஒரு சேலம் மாதா பிரியாணி, அப்புறம் ஒரு முட்டையை வச்சுட்டு பாரு ரைஸோட சேர்த்து ஒரு பெரிய பைட். இது ஓகேவா இருக்கு. ஓ அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, யூஸ்வலாக ஒரு பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கோ, யூஸ்வல் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அளவு ரொம்ப ஹைப் இல்லை. ஆனால் 377 ரூபாய்க்கு ஆஃப் பிரியாணி இது அந்த அளவு ஒர்த்தான்னு தெரில. வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு பிரிஞ்சால வச்சு ஒரு பைக் பிரிஞ்சாலான சாப்பிடும் நல்லா இருக்கும். தேங்க்யூமா. பிரிஞ்சாலுக்கும் சாப்பிடும் சூப்பராக இருக்கும். சின்ன வயசுல நம்ம பிரியாணி சாப்பிடுவோம்ல, அப்போ ஒரு பிரிஞ்சாலோட டேஸ்ட்டே பிரியாணி சூப்பராக தப்பிங்களா, அது மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆனால் 377 ரூபாய்க்கு ஒர்த்தா தெரில. ஆனால் ஆன்லைனே கம்மியாக தான் காட்டுச்சு. இவங்க பில்லில் தான் அதிகமாக வருது. ஆனால் அதுக்குள்ள ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டு எனக்கு வந்திருக்கு. 160 rupees ஆஃபர் இருந்துச்சு. அந்த ஆஃபரை வச்சு அந்த ஆஃபருக்கு 200 ரூபாய்க்கு ஓகே தான், நல்லா இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே, ஒன் டைம் சாப்பிடுங்க, எப்போனாலும் சாப்பிட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோதான். இந்த RR மட்டும்தான் நினைக்கிறேன், ஃப்ரான்ச்சைஸாக மேக்கிங்கான்னு தெரில. இந்த RR அப்படி இருக்கு. மிச்ச RRக்கு நிறைய தருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படியே சாப்பிட்டோம், குவான்டிட்டி கம்மியாக இருந்ததால ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொஞ்சம் எங்கள் அம்மா கொடுத்துட்டேன், கொஞ்சம் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எப்பவுமே எந்த ஒரு மசாலா ஃபுட்டு எதுவும் சாப்பிடணும் லாஸ்ட்டாக ரசம் வச்சு சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. ரசம் கொஞ்சோண்டு ரைஸ் போதும், ஏன்னா ரைஸ் சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரசத்தை ஊற்ற போகிறோம்.
இந்த ரசம் ஊத்துறது வந்து ஒரு கலர் இதுதான் ரசம். நல்லா ஒரு ஷேக் 2 ஷேக் பண்ணிட்டு இப்படியே லைட்டா வடிகட்டும். அப்பதான் அந்த இது எக்ஸஸா இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராம அதான் அடிக்கடி வச்சுட்டு அந்த இதுவை இதே கேஜஸ்லாம் வாரமாக வச்சுட்டு போட்டு ஒரு பிசிக்கணும். நல்லா ஒரு பிசிச்சுட்டு பிசி இல்லை நல்லா ஒரு பசைகள் பிசைஞ்சிட்டு ஒரு பைட் போடணும். ரசம் जंपर में बम्पर. எந்த ஒரு இது ஃபுட்டுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ரசம் எடுத்துக்கோங்க. that will be support for digestions. நல்லா இருக்கு guys. அக்கேஷனலாக சாப்பிட்டுங்க. அதான் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. டெய்லி ஒரு டைம் சாப்பிடலாம். நான் ரொம்ப குறை கிடையாது. 1 டைம் சாப்பிடலாம் ஈஸியாக இருக்கு. பட் உங்களுக்கு என்ன ஃபேவரட் பிரியாணி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஃபேவரட் பிரியாணி இருக்கு. அதுக்கு வீடியோ போட்டுருந்தேன் பாருங்க. 2 ஃபேவரட் பிரியாணி. ஒன்று ஆம்பூர், இன்னொன்று வந்து ஆலப்பாக்கம். ரெண்டுமே ஆள ஆரம்பிக்கும். ஃபர்தரா ஆலப்பாக்கம் சீரீஸ் வரும். அதை பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் இருக்கும், நல்லது எதுவும் இருக்காது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.